கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக ஏசாயா 40:31, யோபு 39:28 இந்த 2 வசனத்துல இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அதை குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கழுகு எப்படி எங்க தங்கும் அப்படின்னு வேதத்துல யோபு 39:28 சொல்லப்பட்டிருக்கு. கண்மலையின் சிகரத்துல அரணான ஸ்தலத்துலதான் கழுகு வாசம் பண்ணும். அங்க இருந்துதான் தன்னை ஆயத்தப்படுத்தும். அதாவது அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல அமர்ந்து அவருடைய அரணான ஸ்தலத்துல நம்ம வாசம் பண்ணி அந்த அரணிப்பான ஸ்தலத்துக்குள்ள நம்ம இருந்து நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய நாளுக்காய் நம்ம ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் நமக்கான வெற்றியை தருவார். நீங்களும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பலாம், பறக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.